இளநீர் டெய்லியும் குடிக்கிறது நல்லதா கெட்டதா? இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இளநீர் டெய்லியும் குடிக்கிறது நல்லது தாங்க. ஆனால் குறிப்பிட்ட லெவலில் குடிக்கலாம். மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா 200 300 ml குடிச்சா நல்லதுங்க. மெயினாக இந்த சம்மர் டைமில் தினமுமே குடிக்கலாம். இதில் நிறைய மைக்ரோ நியூட்ரிஷன் இருக்குது, நிறைய பொட்டாசியம் இருக்குது. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நல்லாவே கிடைக்குங்க. ஆனால் மெயினாக டயபெட்டிக் பேஷண்ட்டு நீங்கள் கம்மியாக குடிக்கணும். ஏன்னா நேச்சுரல் சுகர் இருந்தாலுமே சில நேரத்தில் ஸ்பைக் அதிகமாகும். அதே மாதிரி கிட்னி பேஷண்ட் வந்து உங்கள் டாக்டர் என்ன அட்வைஸ் சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. யாருக்கெல்லாம் இன்டைஜஷன் ஒரு மாதிரி வயிறு உப்புசமாக இருக்கணும் அவங்களும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஓவரான சுகர் லெவல் போகும்போது இன்னும் டைஜஷனை கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. அதனால வயிறு வலியும் சில நேரத்துக்கு நிறைய பேருக்கு வரலாம். ஸோ அதனால இந்த 3 பேர் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லாருமே டெய்லியும் குடிக்கலாம். மினிமம் குவான்டிட்டி 200 300 ml குடிக்கிறது நல்லதுங்க. இளநீர் குடிக்கிற டைமிங்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் நீங்கள் 7 இருந்து 11 o'clock இல்லை 3 PM அந்த மாதிரிலாம் குடிக்கலாம். ஈவினிங் லேட் நைட் மேலே நீங்கள் குடிக்காதீங்க. மெயினாக 6 PM மேலே குடிக்கும்போது என்னன்னா நிறைய பேருக்கு ஃபீவர் வருது, இல்லை பாடி பெயின் வந்துருது, இல்லை யூரினேஷன் அடிக்கடி வர மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால நீங்கள் வந்து மார்னிங் 7 ஈவினிங் ஒரு 4 குடிச்சிருங்க. ரொம்ப பெட்டராகவே இருக்கும். இந்த சம்மரை பீட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா டெய்லி ஒரு இளநீர் குடிங்க. ரொம்ப சூப்பராகவே இருக்கும். நல்ல ஹெல்த்தி லைஃபாக வாழுங்க. இந்த டெய்லி இளநீர் குடிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.